லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். வேத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை இன்று காலை கன்னியாகுமரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார். தொடர்ந்து மாலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் தூய்மை பணி நடைபெற்றது. இதில் அண்ணாமலை தலைமையில் வேத லீடர்ஸ் அமைப்பினர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். பின்னர் கொட்டும் மழையில் பேசிய அண்ணாமலை, தூத்துக்குடி மாநாட்டில் அரசியல் பேசவும் இப்போது வேண்டாம் என்றார். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல காரியம் எப்பொழுதுமே செய்து முடித்த பின்பு வருண பகவானுடைய ஆசீர்வாதம் வருவது சகஜம்தான். இன்னைக்கு நல்ல உள்ளங்கள் இத்தனை பேர் ஒரே இடத்துல, வேத லீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்கள் எல்லாம் ஒரே இடத்துல காலையிலிருந்து எதையும் எதிர்பார்க்காம இந்த பீச்சுக்கெல்லாம் சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு ஒரு சுத்தமான அற்புதமான இடத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனால் நல்ல விஷயத்தை செய்து முடித்த பிறகு வருண பகவானுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. அதற்காக வேத லீடர்ஸ் அமைப்பினுடைய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பரவாயில்லைங்க அருமை சொந்தங்களே, இன்னைக்கு காலையில நம்முடைய கன்னியாகுமரியில 8:30 மணிக்கு ஆரம்பித்த நம்முடைய இந்த சுத்தம் செய்யக்கூடிய நிகழ்வு, அதன் பிறகு உவரி, அதன் பிறகு குலசேகரப்பட்டணம், இப்ப நாம திரேஸ்புரம் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வேத லீடர்ஸ் அமைப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆரம்பித்து குமரிமுனையிலிருந்து தூத்துக்குடி வரை 175 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய கடற்கரையை அடுத்த 365 நாள்ல சுத்தம் செய்து மக்களுக்கு நாம கொடுக்க போறோம். இன்னைக்கு அதை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் அருமை சொந்தங்களே, ஆரம்பித்தவங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு மட்டுமல்ல, அடுத்த 365 நாட்களும் இந்த பகுதியில இந்தியாவில் இது போன்ற ஒரு கடற்கரை இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வேத லீடர்ஸ் அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்கள் எல்லோரும் இணைந்து இதை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் திரேஸ்புரத்தில் ஊர் மக்களுடைய பயன்பாட்டிற்காக ஏற்கனவே இருந்த ஒரு ஊர் பொது ஒரு பயன்பாட்டு தளத்தை அவர்களுக்காக சின்ன சின்ன ரிப்பேரை எல்லாம் செய்து மறுபடியும் மக்களுக்கு வேத லீடர்ஸ் சார்பாக மறுபடியும் கொடுத்திருக்கிறோம். திரேஸ்புரத்தில் கழிப்பறை 6 கழிப்பறை கட்டி கொடுத்து அதையும் மக்கள் பயன்பாட்டுக்காக இன்னைக்கு வேத லீடர்ஸ் அமைப்பு சார்பாக 6 கழிப்பறையை கூட மக்களுடைய பயன்பாட்டிற்காக நாம் கொடுத்திருக்கின்றோம். அதுவும் நாம் எல்லோரும் சேர்ந்து செய்திருக்கின்றோம். இதுல பங்கேற்ற எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்கள் இங்கதான் இருக்குது அண்ணே, எல்லாம் மக்கள் பொதுமக்கள் நீங்களே சேர்ந்து திறந்து வைங்க. எல்லாரும் சேர்ந்தா எல்லாரும் சேர்ந்து திறந்து வைங்க. ஸ்ரீ ஆதி முனீஸ்வரர் திருக்கோவிலுடைய திருமண மண்டபம் சீரமைக்கப்பட்டு ஊர் மக்களுடைய பயன்பாட்டுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். நாம் இன்று ஆரம்பிப்பது அறம் செய்ய விரும்பு ஒரு சின்ன வேலையை ஒரு ஊர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால அன்பு சொந்தங்களே, நாம நம்முடைய நோக்கம் எல்லாம் மக்கள் இயக்கம் நோக்கம் எல்லாம் மக்களுக்கு நம்முடைய செயலின் மூலமாக அன்பை பெற வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். நம்மால மக்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும், வேற எதுவும் நடக்கக்கூடாது என்பதிலும் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். இந்த பகுதியில் நம்முடைய மீனவ சொந்தங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில காலையிலிருந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, மலையில் நீங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, ரொம்ப நேரம் நான் பேசினா தவறா போயிடும். மறுபடியும் நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு திரேஸ்புரத்துக்கு இந்த பகுதிக்கு நம்ம வரத்தான் போறோம். இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, இது 365 நாளும் பல நிகழ்வுகள் நாம் எடுக்கணும். இதை முன்னின்று நடத்திய நம்முடைய தலைவர்கள் எல்லோருக்கும் வேத லீடர்ஸ் சார்பாக முன்னின்று நடத்திய எல்லா நம்முடைய தலைவர்களுக்கும் கூட நன்றி சொல்ல வேண்டிய நம்முடைய மாநாடு தூத்துக்குடி இந்த பகுதியில் நடக்கத்தான் இருக்கு. அன்னைக்கு நம்ம அரசியல் பேசுவோம், இன்னைக்கு அது வேண்டாம். இன்னைக்கு நாம செய்திருப்பதெல்லாம் மக்களுக்கு நம்முடைய பணியை நாம் அதை எடுத்து செய்வோம். அடுத்த 365 நாட்களும் களத்தில் இருப்போம். குறிப்பா இந்த கடற்கரை எல்லாம் சுத்தம் பண்ணுவோம். இந்த மாதம் சுற்றுச்சூழல் மாதம், மரம் வைக்கணும், 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மரம் வைக்கணும். வெப்ப சூழ்நிலை நம்ம எல்லோருக்கும் கூட தெரியும். ஆல்ரெடி அண்ணன் கையில மரம் வச்சிருக்கிறாங்க, அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, இதைவிட பெரிய பாக்கியம் கிடைக்க முடியாதுங்க. செய்த வேலைக்கு கூலியாக வருண பகவானுடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கு. அதனால் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை கொடுத்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.